வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. அரசு பள்ளிகளில் சீருடை வழங்க தாமதம். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் 442வது தூய பனிமய மாதா பேராலய திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் ரத்து. பேருந்து நிலையங்களில் பயணிகள் கடும் அவதி. வங்காளதேச பயணத்தை தவிர்க்க இந்தியர்களுக்கு எச்சரிக்கை. உதவி எண்கள் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் வெண்கல பதக்கத்துக்கான பேட்மிண்டன் போட்டி இன்று மாலை தொடக்கம். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதி வீனஸ் நகர் பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று பல்வேறு திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். கொளத்தூரில் துணை மின் நிலையம், குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் நிலையத்தை முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கொளத்தூர் நேர்மை நகரில் கட்டப்படும் வணிக வளாகம், கால்வாய் புனரமைப்பு பணிகள் உள்ளிட்டவை முதலமைச்சர் பார்வையிடுகிறார். அப்போது முதலமைச்சருடன் அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது எனவும், மழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டங்களில் திமுக அரசு சுணக்கம் காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், குறித்த காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் சீருடைகளை உடனடியாக வழங்கவும், விலையில்லா வேட்டி, சேலை மற்றும் சீருடைகள் நெய்வதற்கான வேலைகளை தமிழக நெசவாளர்களுக்கு மட்டும் வழங்கிடவும், இதன் மூலம் தமிழக நெசவாளர்களின் வாழ்க்கையை ஒளிர செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். கடுமையான விலைவாசி உயர்வு, பருப்பு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை நியாய விலைக் கடைகளில் வழங்காமல் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் திமுக அரசுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று தெரிவித்தார். தூத்துக்குடியில் 442வது தூய பனிமய மாதா அன்னையின் திருவுருவ பவனி இன்று நடைபெறுகிறது. தூத்துக்குடியில் 442வது தூய பனிமய மாதா பேராலய தேர்பவனி இன்று மாலை நடைபெறுவதையொட்டி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விழாவையொட்டி இன்று காலை 4:30 மணி முதல் திருப்பலியும், 7:30 மணிக்கு பிஷப் ஸ்டீபன் தலைமையில் பேராலய பங்குத்தந்தை ஸ்டார்வின் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட பெருவிழா கூட்டு திருப்பலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கு பெருவிழா நிறைவு திருப்பலி பாளையங்கோட்டை மறை மாவட்ட பிஷப் அந்தோணிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. பின்னர் இரவு 7 மணிக்கு நகர் வீதிகளில் தூய பனிமய மாதா அன்னையின் திருவுருவ பவனி நடைபெறுகிறது. திருவிழாவில் அமைச்சர் கீதா ஜீவன், கலெக்டர் லட்சுமிபதி, மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பாலாஜி சரவணன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி 900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அது எப்படி என்றால், அந்த திருமண திருவிழா நடக்கும் பொழுது அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. அன்னை மரியாள் தான் அக்கறை கொண்டு கரிசனையோடு, மகனே அவர்களுக்கு ரசம் இல்லை என்று சொன்னார்கள். உடனே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி இறைவன் அருளால் அவர்தான் கடவுளின் மகன் என்பதை நிரூபித்தார் இயேசு. அதற்கும் உறுதுணையாக இருந்தவர் அந்த மரியா. எனவே கத்தோலிக்கர்கள் தங்களுடைய தாயாக, தங்களுடைய வணங்கும் அன்னையாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய விசுவாசம் இயேசுவை சுற்றித்தான் இருக்கிறது. இவர்கள் சுவாசிப்பதும் வளர்வதும், இவர்களுடைய வாழ்க்கை முறையும் அணுகுமுறையும் எல்லாம் இயேசுவிடமிருந்து வருகிறது. அவரிடமிருந்து கற்றுக்கொண்டவர்தான் அன்னை மரியா. எனவே இயேசுவுக்கு புகழ் சாற்றி அன்னை மரியாயை வணங்கி உங்களுக்கு எங்களுடைய ஆசிரை கூறி உங்களிடமிருந்து இடம் பெறுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வங்காளதேச பயணத்தை தவிர்க்க இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவலை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் வங்கதேசத்தில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் வங்கதேசத்துக்கு செல்வதை தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும், இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும், வெளியில் செல்வதை தவிர்க்கும்படியும், டாக்காவில் உள்ள இந்திய துணை தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கும்படியும் வலியுறுத்தப்பட்டது.
செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவசர உதவி தேவைப்படும் நபர்களுக்கு தொடர்பு எண்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் ரத்து எதிரொலியாக பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக 14ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை புறநகர் ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ரயில் பயணிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று அலுவலகங்களுக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்தை சந்தித்தனர். ரயில்கள் ரத்து எதிரொலியாக பேருந்து நிலையங்களிலும் பேருந்துகளிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதனால் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக போலீஸ் தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நீச்சல் பயிற்சியின் போது 10 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூர் அடுத்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பலேகே ரத்தினகுமார். இவருக்கு திருமணமாகி கீர்த்தி சபரிஸ்கர் என்ற 10 வயது ஆண் குழந்தை உள்ளது. சிறப்பு குழந்தையாக வளர்ந்து வரும் இவருக்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நீச்சல் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் சிறுவன் நீச்சல் பயிற்சியில் இருந்தபோது நீரில் மூழ்கியபடி தத்தளித்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த தாய் பயிற்சியாளரிடம் கூறியுள்ளார். அதற்கு அந்த பயிற்சியாளர் அப்படி இருந்தால்தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார். இதையடுத்து பேச்சு மூச்சு இல்லாமல் மிதந்தபடி இருந்த சிறுவனை கண்ட பெற்றோர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொளத்தூர் காவல்துறையினர் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நீச்சல் குளத்தின் உரிமையாளர் காட்வின் மற்றும் பயிற்சியாளர் அபிலாஷ் ஆகிய இருவரையும் பிரிவு 105 கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்கும் கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டார். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய பனிச்சேரி, கோவூர், தரப்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் மக்கள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கோவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு தெருவின் பெயர் ஆதிவாசி என இருந்த நிலையில் தெருவின் பெயரை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து ஆதிவாசி என்ற தெருவின் பெயரை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்தனர். திருவண்ணாமலையில் மகாத்மா காந்தி திருவுருவ சிலை திறக்கும் நிகழ்ச்சி அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் உள்ள நேரடி வீதி சந்திப்பில் கடந்த 74 ஆண்டுகளாக இருந்த காந்தி சிலை நீக்கப்பட்டு அதே இடத்தில் வெண்கலத்தில் புதுப்பிக்கப்பட்ட சிலையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், சட்டமன்ற, நாடாளுமன்ற, நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வணிகர் சங்கத்தினர் பங்கேற்றனர். பின்னர் பேசிய அமைச்சர் ஏவா வேலு காந்தியையும் திராவிட இயக்கத்தையும் பிரித்து பார்க்க முடியாது என்று தெரிவித்தார். ஆத்தூர் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மேற்கு ராஜபாளையம் பகுதியை சேர்ந்தவர் பெரியசாமி. இவர் தனது மகன் தரணி ராமமூர்த்தியுடன் மல்லியக்கரை பகுதியில் இருந்து தம்மம்பட்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அதேபோல் மல்லியக்கரை பகுதியை சேர்ந்த கவிமணி, ஆத்தூரை சேர்ந்த விக்னேஷ் ஆகியோர் நாமக்கல் கொல்லிமலையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் ஆத்தூர் நோக்கி வந்தனர். அப்போது மேல்கணவாய் பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் பெரியசாமி மற்றும் கவிமணி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்ற இருவரும் படுகாயமடைந்த நிலையில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து தம்மம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் கிணற்றில் இருந்து விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி தாளமுத்து நகர் நேரு காலனி பகுதியை சேர்ந்த கணேசன் என்பவரது வீட்டில் பழைய கிணறு ஒன்று வெகு நாளாக திறக்கப்படாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் இந்த கிணற்றை கணேசன், மாரிமுத்து உள்ளிட்ட 4 பேர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் முதலில் கிணற்றில் இறங்கிய மாரிமுத்து வெகு நேரமாக மேலே வராததால் அடுத்தடுத்ததாக கணேசன் இறங்கியுள்ளார். அவரும் மேலே வராத நிலையில் அதிர்ச்சியடைந்த 2 பேர் கிணற்றில் இறங்கியுள்ளனர். இதையடுத்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அலறும் சத்தம் கேட்டதை அடுத்து அருகில் இருந்தவர்கள் மயக்க நிலையில் இருந்த இருவரையும் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மூடி கிடந்த கிணற்றில் இருந்த விஷவாயுவால் மாரிமுத்து மற்றும் கணேசன் ஆகியோர் உயிரிழந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தாளமுத்து நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பலியானவர்களின் உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ராமநாதபுரத்தில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை எம்பி நவாஸ்கனி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தில்லையந்தல் ஊராட்சியில் 500 பிளாட்ரோஸ் கார்டனில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், கீழக்கரை நகராட்சி துணைத் தலைவர் ஹமீது சுல்தான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்துல் ஜாபர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அரசு பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு அளித்தது போல் புதுச்சேரியிலும் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் புதுச்சேரியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியில் பயின்ற மாணவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தினார். இவ்வாறு கொண்டு வரப்பட்ட இந்த அடிப்படை என்பது புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுத்துள்ளதாக தெரிகிறது. ஏன்னா இப்போ ஒரு 5வது படிப்பாங்க, 6வது படிப்பாங்க, வசதி இருக்காது. அந்த பிள்ளைங்களை நிறுத்திட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா அந்த பிள்ளைங்களுக்கு +2 முடிக்கும் போது அவங்க நிச்சயமா மருத்துவக் கல்லூரியில இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க வேற வழி இல்லாமலே அதே பிரைவேட் ஸ்கூல்லே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்படுறாங்க. இதுல இருக்கின்ற உண்மை நிலையை முதல்ல முதலமைச்சர் அவர்கள் உணரணும். இப்ப கல்வி என்று வரும்போது நமக்கு தனியாக ஒரு கல்வி வாரியம் இல்லை. தமிழகத்தை நம்பிதான், தமிழகத்தோடு இணைந்த கல்வி வாரியம் தான் புதுச்சேரி மாநிலத்தில். தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கடைசியாக 4 ஆண்டுகள் படித்தால் 9வது, 10வது, 11வது, 12வது படிச்சா அவங்களுக்கு மருத்துவ கல்வியில இடம் அளிக்கும் போது புதுச்சேரி மாநிலத்திலையும் இந்த 12 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை மாற்றம் செய்து தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் 9, 10, 11, 12 ஆகிய 4 ஆண்டுகள் மட்டும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில இடமளிப்பதற்காக ஒரு வாய்ப்பினை மாண்பு முதலமைச்சர் உருவாக்கி கொடுக்கிறார். திருப்பத்தூர் அருகே விறகு சேகரிக்க சென்றபோது பெண் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் அருகே புதூர் நாடு மலை கிராமத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் அருகே உள்ள வனப்பகுதியில் விறகு சேகரிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த 45 வயதுள்ள பெண் ஒருவரிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டுள்ளார். இதனையடுத்து அந்த பெண் தண்ணீர் கொண்டு வர வீட்டிற்குள் சென்றுள்ளார். அவரை பின்தொடர்ந்து சென்ற சிவகுமார் அவரது வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவகுமாரை கைது செய்தனர். காஞ்சிபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாக்கரல் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் விழுப்புரம் மண்டல அமைப்பு செயலாளர் விடுதலை செழியன் மற்றும் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வேந்தன் உட்பட பலர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்தும், தந்தை பெரியார் பிறந்த நாளில் மகளிரை அணி திரட்டி செல்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தின் அனைத்து முகாம் பொறுப்பாளர்களும் திரளாக பங்கேற்றனர். திருப்பத்தூரில் ராட்சச ராட்டினம் ஒன்று சரிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பசிலிக்குட்டை பகுதியில் ஆடிப்பெருக்கு திருவிழாவில் பொழுதுபோக்கிற்காக அமைக்கப்பட்ட ராட்சச ராட்டினம் திடீரென சரிந்து விழுந்தது. தொடர்ந்து ராட்சச ராட்டினத்தில் இருந்த பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதையடுத்து ராட்சச ராட்டினம் அமைத்த ராட்டின உரிமையாளர்கள் ஆறுமுகம், சிவலிங்கம் மற்றும் ரங்கராஜன் ஆகிய மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் கோவில் திருவிழாக்களில் உரிய அனுமதியின்றி ராட்டினம் அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பழனி அருகே நடைபெற்ற மாட்டு சந்தையில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த தொப்பம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மாட்டு சந்தையில் தாராபுரம், காங்கேயம், கோவை உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து நாட்டு மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். மாடுகளை வாங்குவதற்காக திண்டுக்கல், மணப்பாறை, பொள்ளாச்சி, தாராபுரம் உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்து விவசாயிகளும் ஏராளமானோர் வருகை தந்திருந்தனர். இதில் சுமார் 6 கோடி ரூபாய் வரையில் சந்தையில் வர்த்தகம் நடைபெற்றது. இதில் பசுங்கன்று 50,000 ரூபாய் முதலும், காளை மாடுகள் 2 லட்சம் ரூபாய் வரையிலும் விலை போனது குறிப்பிடத்தக்கது. சென்னை பல்லாவரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் அப்துல் சமது தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரகுமான், மாவட்ட செயலாளர் நூர் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரகுமான் இவ்வாறு தெரிவித்தார். படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதற்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்களை கொலை செய்து வருகிறது. நடுநிலையாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய பாதகமான செயலை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இந்த இஸ்ரேலிய ராணுவத்தை, இஸ்ரேலிய அதிபரை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர்களில் முக்கிய பலர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சகோதரி பிரியங்கா அவர்களும் மிக கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். இது போன்ற நிலையில் பிரதமர் மோடிக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியாக அப்பாவி மக்களை கொலை செய்து சமாதானத்திற்கு வழி ஏற்படாமல் முக்கிய தலைவர்களை கொலை செய்யும் இஸ்ரேலிய ராணுவத்தை கண்டிக்க வேண்டும். இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய ராஜாங்க உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தர்மபுரியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. தர்மபுரி தனியார் அகாடமி சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகள் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. 3 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருந்து 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை தலைவர் மணிவண்ணன், செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் சேகர் உள்ளிட்டோர் செய்து இருந்தனர். வேப்பூரில் விசிக நிர்வாகிகள் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள விசிக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வீர திராவிட மணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளையொட்டி அனைத்து கிளைகளிலும் கட்சி வண்ணம் பூசி புதிய கொடி ஏற்ற வேண்டும் என்றும், அடுத்த மாதம் பெரியார் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு பெண்களை அதிக அளவு அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதில் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார், ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ், வேப்பூர் நிர்வாகி அர்ஜுனன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது. வரும் அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் சர்வதேச அளவிலான யோகா போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இதில் கலந்து கொள்ள தேர்வு செய்வதற்கான மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள தனியார் யோகா மையம் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 3 வயது முதல் 60 வயது வரையிலான போட்டியாளர் கலந்து கொண்டனர். ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் அக்டோபர் மாதம் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர் ஜெயலட்சுமி தெரிவித்தார். மாணவர்கள் நல்ல ஒரு ஆர்வத்தோட பங்கேற்கிறாங்க. இந்த போட்டியில் என்ன ஒரு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் கூட்டக்கூடிய மருந்தில்லா மருத்துவம் யோக கலையை செய்யும் பொழுது போட்டியில வெற்றி பெற்ற சந்தோஷமும் கிடைக்குது. அதே சமயம் ஆரோக்கியமான மனிதர்களாக உடல் அளவில் மனதளவில் மாறும் ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அதனால இனி வரும் காலங்களில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு வரணும். தன்னைத்தானே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய சமுதாய கடமை. அதற்கு இந்த யோக கலை என்றுமே நமக்கு உறுதுணையாக இருக்கும். வாங்க, தொடர்ந்து யோகா பண்ணுங்க, ஆரோக்கியமா சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. திண்டுக்கல்லில் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய கேரம் போட்டிகளின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 13ஆம் ஆண்டு கோபாலகிருஷ்ண நாயுடு காவிரி அம்மாள் நினைவு கேரம் போட்டிகளை கேரம் சங்கம் மற்றும் மேற்கு ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தியது. இந்நிலையில் இப்போட்டிகளின் பரிசளிப்பு விழாவானது தனியார் ரோட்டரி ஹாலில் மாவட்ட கேரம் சங்கம் தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ரோட்டரி சங்கத்தின் இயக்குநர் சண்முகம், சேர்மன் கலைச்செல்வன், தலைவர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இதில் மாணவர்களுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் பெற்று சென்றனர். மாணவிகளுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வத்தலகுண்டு மகாலட்சுமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினர் பெற்று சென்றனர்.
தென்காசியில் இந்திய எலும்பு மற்றும் மூட்டு தினத்தையொட்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முடநீக்கியல் மருத்துவர் சங்கம், நெல்லை முடநீக்கியல் மருத்துவர் சங்கம் மற்றும் குற்றாலம் சாரல் ரோட்டரி சங்கம் இணைந்து முதலுதவி சிகிச்சை முறைகள் குறித்த செயல்முறை விளக்கம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சிக்கு குற்றாலம் சாரல் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் டாக்டர் முத்துராமன் தலைமை தாங்கினார். தென்காசி யானைப்பாலம் சிக்னல் பகுதியில் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளிடம் சாலை பாதுகாப்பு விதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் பால்கண்ணன், செயலாளர் திலீப், பொருளாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விபத்துக்களை நம்ம குறைக்கலாம், வேற ஒரு வழியுமே கிடையாது. நீங்க வண்டியை வேகத்தை குறைச்சிடணும், நான் மெதுவா போயிடணுன்ற இதெல்லாம் வேற. விபத்துக்கு காரணம் கவனக்குறைவு. அதை விட நம்முடைய நேரம், நீங்க எல்லாமே ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு, அரை மணி நேரத்துக்கு முன்னால போனா ஒரு 5 நிமிஷம் அதுக்கு பிஃபோரா கிளம்பி போனோம். எப்பவுமே நம்ம அந்த எண்டிங்ல இப்போ 8:30க்கு போனோம்னா 8:25 தான் வீட்டுல இருந்து கிளம்புறது. 5 மினிட்ஸ்ல நம்ம அந்த ரீச் ஆகிடலாம் போறது. அதை விட அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள யாரெல்லாம் மொபைல்ல பேசிடலான்றத எல்லாருமே மொபைல், இந்த மொபைல் நிறைய பேரை நானுமே தடுமாறி ஒரு நாள் கீழே விட்டேன். யூஎஸ்பி காலேஜில் அந்த எலெக்ஷன் டியூட்டி போனப்ப பேசிக்கிட்டே போய் காவாக்குள்ள காணப்பட்டேன். அது நம்மளை அறியாம நம்மளவே கவனச்சிதறல்களுக்கு கொண்டு போய்விடும். ஆகவே வாகனம் ஓட்டும் பொழுது தயவு செய்து உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்துங்க. பழனி மலை கோயிலில் குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்களுக்கு இலவசமாக பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி அதிகாலை சன்னதி திறக்கப்பட்டு தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவிலின் படிப்பாதை கட்டணம் மற்றும் இலவச தரிசன வரிசைகளில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இக்கோவிலில் மலைக்கு குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்கள் வசதிக்காக திருக்கோயில் சார்பில் இலவசமாக பால் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடலூர் அருகே கருப்பண்ணசாமி ஆலயத்தில் ஆடி அமாவாசையை ஒட்டி வினோத வழிபாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பில்லாளி அருகே ஓட்டேரி பேருந்து நிறுத்தம் பகுதியில் கருப்பண்ணசாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி 1001 பால்குடம் மற்றும் சந்தன குடங்கள் எடுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மூலவர் கருப்பண்ணசாமி உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் வினோத வழிபாடாக கோவில் பூசாரி கத்திமேல் நடந்து உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாலாஜாபாத் அருகே ஸ்ரீ மூலஸ்தான அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி அம்மன் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் முத்தியால்பேட்டை கிராமத்தில் ஸ்ரீ மூலஸ்தான அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 24ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவையொட்டி கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சமூக சேவகரும் காஞ்சிபுரம் மாவட்ட OPS அணி மாவட்ட செயலாளருமான ரஞ்சித் குமார் பங்கேற்று கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இரவு மூலஸ்தான அம்மன் பிரம்மாண்ட அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன், முத்தியால்பேட்டை வழக்கறிஞர் உதயன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டனில் வெண்கல பதக்கத்துக்கான போட்டி இன்று மாலை நடைபெற உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து வருகின்றன. இதில் நேற்று நடைபெற்ற ஆண்கள் பேட்மிண்டன் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் லக்ஷயா சென் டென்மார்க்கின் விக்டர் ஆக்சல் சென்னிடம் தோல்வியடைந்தார். இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை லக்ஷயா சென் இழந்தார். இந்நிலையில் இன்று மாலை நடைபெறவுள்ள வெண்கல பதக்கத்துக்கான ஆட்டத்தில் 7ஆம் நிலை வீரரான மலேசியாவின் லீசி ஜியாவுடன் லக்ஷயா சென் மோதுகிறார். இதற்கு முன்பு லீசி ஜியாவுக்கு எதிராக ஆடிய 5 ஆட்டங்களில் 4இல் லக்ஷயா சென் வென்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 51,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 6,470 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 51,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 56,464 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 91 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 91,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2,404 புள்ளிகள் குறைந்து 78,577 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 70 புள்ளிகள் குறைந்து 24,009 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. அரசு பள்ளிகளில் சீருடை வழங்க தாமதம். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் 442வது தூய பனிமய மாதா பேராலய திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் ரத்து. பேருந்து நிலையங்களில் பயணிகள் கடும் அவதி. வங்காளதேச பயணத்தை தவிர்க்க இந்தியர்களுக்கு எச்சரிக்கை. உதவி எண்கள் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் வெண்கல பதக்கத்துக்கான பேட்மிண்டன் போட்டி இன்று மாலை தொடக்கம். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.